ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எப்படியா சொல்லப்படுது. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஏசப்பா பிசாசு கர்த்தரை சோதிக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏசப்பா 40 நாள் உபவாசமாக இருந்து ரொம்ப டயர்டாக பசியாக வர்றாரு. அந்த பிசாசை கேட்ச் பண்ணி இவர் ரொம்ப பசியாக வர்றாரு, இவர் தாகமாக வர்றாரு, இவர் இதை கொடுத்து நம்ம பக்கமாக வந்துடுவா சொல்லி அவன் கர்த்தரை சோதிக்கும்படி ஏசப்பா சோதிக்கும்படி அவர்கிட்ட நீ என்னை வணங்க, என்னை பணிந்து கொண்டா நான் அவனுக்கு இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன்னு சொல்கிறார். ஆனால் ஏசப்பா அவனுக்கு செவியில் கொடாமல் அப்பால போ சாத்தானே சொல்லி அவனை துரத்தி கர்த்தர் ஜெயம் எடுத்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் அவன் சோதிக்கும்படி வரான், இதை நம்மளோட இது கொண்டு வர அதை கொண்டு வர சொல்லி கர்த்தர் என்ன பண்ணார், அவனுக்கு இடம் கொடாமல் அப்பால போட சாத்தானே சொல்லி அவனை துரத்தினார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையோட சரி, நம்ம கர்த்தர் மித்தம் நம்ம ஊழியம் செய்யும் போது, கர்த்தர் விஷயத்தை நம்ம செய்யும் போது அது மித்தம் நம்மளுக்கு சோதனை வரும்போது நம்ம சகிக்கணும். வேதம் சொல்லு, சோதனை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். நம்ம கர்த்தர் மித்தம் எப்படியாப்பட்ட சோதனை நம்ம சகிக்கணும். பிசாசுக்கு நம்ம இடம் கொடாமல் பாருங்கள். கர்த்தர் அவளை பசியில் அவன் அதை கேட்ச் பண்ணினான். நம்ம எந்த விஷயத்தில் வீக்காக இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அந்த விஷயத்தை நம்மளுக்கு கொண்டு நம்ம எப்படின்னா கீழே தள்ளா பார்ப்பான். அவனோட வேலையை நம்ம ஆண்டு விட்டு விலகணும், ஆண்டு விட்டு கீழே தள்ளா அவனோட வேலை. அதாவது அவன் ஆத்மா கொல்லவும் அழிக்கவும் இருக்கிறான். அதை கெச்சிக்க சிங்கம் சாத்தான் யார் மூங்களாக இருக்கான், அவன் யாரை மூங்களாலும் காத்து இருக்கிறான். நம்ம விழித்திருந்து உஷாராக ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம எப்படியாப்பட்ட சோதனை கர்த்தர் மித்த நம்ம சகிக்கணும். அது மட்டும் நம்ம சோதனை வரும்போது கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். அவர் சொன்னால் உலகத்தில் உபத்திரங்கள் கொண்டு தினக்கூட உலகத்தை ஜெயிச்சார். நிச்சயமாக கர்த்தர் உங்களையும் ஜெயிக்க வைப்பார். நீங்கள் ஒரு நாள் சோதனை கண்டு பயப்படாதீங்க. பிசாசுக்கு இடம் கொடாமல் நீ கர்த்தருக்காக முன்னேறி போங்க. எப்படியாப்பட்ட சோதனை கர்த்தர் உங்களுக்கு உங்களை பலப்படுத்துவார், உங்களை கர்த்தர் பாதுகாப்பார். நீங்கள் ஒரு நாள் சோதனை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க, சோதனை கண்டு வெக்ஸ் ஆகிடாதீங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமீன்.